அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மறந்திருக்கலாம். ஒரு புதிய சக்தியான தூய சக்தியை ஆதரித்து தமிழக வெற்றிக் கழகத்தை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகரித்து மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்து முதலமைச்சராக நியமனம் செய்துள்ளார்கள். அவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை உண்மையாக கொண்டு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மக்கள் மறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தூய சக்தியான தமிழக வெற்றி கழகம் அந்த 6 சிலிண்டரை கொண்டு வந்து கொடுக்கும் என்று மக்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அந்த ஆட்சி அமைப்பில் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அறிக்கைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய இன்றைய நிலைமை என்பது ஒரு வறுமை காரணமாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த 6 சிலிண்டர் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய ஆட்சி அமைப்பில் இது மாதிரியான கொடுக்கின்ற மக்களுக்கு சொன்ன அனைத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆட்சி அமைப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு மாற்று சக்தியான ஒரு தூய சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மறந்து இன்றைக்கு தூய சக்தியின் பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிளவுபடுத்தி நம்மளுடைய கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களும் தூய சக்தியான தமிழக வெற்றி கழகத்தை அடைந்து தூய்மையாகி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் கொடுக்கின்ற அந்த 6 எரிவாயு சிலிண்டர் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கப்படும். ஒரு நல்ல வழிகாட்டியாக உங்களுடைய ஆட்சி அமைப்பு வரப்பட வேண்டும். இன்றைக்கு முழுமையாக மக்களோடு சேர்ந்து நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களே கொடுக்க இருந்த அந்த 6 சிலிண்டர் எரிவாயு மக்களுக்காக கொண்டு வந்து விரைந்து கொடுக்கப்பட வேண்டும். நன்றி மக்களே.